ஏங்க சொல்லு தாமரை. நேத்து நீங்க அந்த உங்களுக்கு பூ கொடுத்தாங்கல்ல, பொக்கே கொடுத்தாங்கல்ல, ஆமா, இதுல யாரோ ஒரு பூ வச்சு மாட்டான் தலையில. நல்லா இருக்குங்க அது. இந்த பூ நல்லா இது. அதான் இதை வந்து கண்டுபிடிச்சவங்க பொக்கே ஏதோ ஒரு லேடிஸ் தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ரோஸ் கீஸ்னு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா பொக்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான பூ வச்சுக்கலாம். நல்லா எல்லா கலர்லயுமே இருக்குது. சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பூ. இந்த ரோஸ் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, சோ பொக்கே கொடுத்த அந்த அண்ணாவுக்கு நன்றி. இந்த பொக்கே வாங்குறப்ப எனக்கு என்ன தோணும்னா, நான் பாண்டிச்சேரியில பஸ் எல்லாம் போவேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன சொல்றதுன்னா, நம்ம பாண்டிச்சேரி ஜிஹெச்னு சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா சைட்ல கடை வச்சிருப்பாங்க, இந்த பொக்கே வைக்கிற கடைலாம். அதை பாக்குறப்பெல்லாம் இந்த பொக்கை யார் வாங்குவா, யாரா வாங்கி கூட. ஏன்னா காசு கேட்டா பார்த்தோன்னா 500 ரூபா 600 ரூபா, மினிமம் 200 ரூபா 300 ரூபா இருக்கும். இது யாரா இதெல்லாம் கொடுத்து வாங்கி போய் யாருக்கடா கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா நம்மளுக்கே ஒரு பொக்கே கொடுத்தாங்கன்றதுதான் வந்து சந்தோஷமா இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, அதாவது இந்த பொக்கே இதெல்லாம் வந்து எதனால கிடைக்குன்னா, படிப்பு, நம்மளுடைய உழைப்பு, இது ரெண்டு இருந்தா போதும், நம்ம வேற லெவலுக்கு போயிடலாம். அதுதான் நம்மளுக்கு கொடுக்குது மதிப்பு. ஐயோ, இதுவே பெரிய பதிப்பு, இதுவே பெரிய பதிப்பு. ஆமா, இது எழுதலாம் நீங்க ஆட்டோவுக்கு பின்னாடியே. ஓகே, கொடுத்தவங்களுக்கு நன்றி. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ற, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற, அதான் மனசார வாழ்த்துற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. பையனுக்கு வந்து நேற்று பர்த்டே விஷ் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். 1000 பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே இல்லடா, யாரா விஷ் பண்ண போறாங்க நிறுவனுக்கு நினைச்சிருந்தோம். நாங்க 1000 பேரும் கூட இருந்து விஷ் பண்ண மாதிரியே இருந்தது. மனசார வாழ்த்திருந்தாங்க. அதே மாதிரி நான் அந்த பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே எனக்குன்னு நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு நான் செலக்ட் ஆகணும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே மாதிரி பட்டிமன்றத்துக்கு போனப்பயும் நிறைய பேர் எனக்கு வந்து கிளாப் பண்ணாங்க, கை தட்டினாங்க. நான் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு 3 மணிக்கு போட்டோம், பார்த்தா விடிய காலைல வந்து அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. எங்க இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க. ஓகே மக்களே, இந்த நேரத்தில் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிளஸ் வந்து நன்றி. ஓகேங்களா? ஓகே மக்களே.